ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தின் மூலமாக பிதாவோடு கூட நாம் நித்திய ஐக்கியம் கொள்கிறோம். அதே வேளையில் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய ஒவ்வொரு உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கும்படி நமக்கு கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய உச்சிதங்களை ஒருபோதும் நம்மால் அனுபவிக்கவே முடியாது. நாமும் வல்லமை இல்லாமல் பலவீனர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் வேறு மேன்மையான ஆசீர்வாதங்கள் உலகத்தில் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் 3 விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறார். முதலாவதாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இரண்டாவதாக நம்மோடு அவர் தங்கி இருக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய வல்லமையை அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதின் மூலமாக தேவனோடு கூட இன்னும் ஆழமான உறவு நமக்கு ஏற்படுகிறது. நாம் நம்முடைய உறவு முறைகளை நல்ல முறையில் கட்டி எழுப்புகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதானே பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளுகிறோம். உலகத்தை சுற்றிலும் எப்படி வாயு மண்டலம் சூழ்ந்திருக்கிறதோ அப்படியே நம்முடைய உள்ளத்தை சுற்றிலும் ஆவியானவருடைய ஆளுகையும் இருக்கிறது. அவர்தாமே நம்முடைய உள்ளத்தை ஏவி எழுப்பி விசுவாசத்தை ஊட்டி கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படி வழி செய்கிறார். மட்டுமல்ல, ஆவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தி காட்டுகிறார். தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழிகளை சொல்லித் தருகிறார். நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிற ஆவியானவர் தாமே நம்மில் அசைவாடி கொண்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆத்துமாவில் அவர் தங்கி வாசம் செய்கிற வாசஸ்தலமாகவும் மாற்றிவிடுகிறார். ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறபடியினால் அவர் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளையும் அறிவையும் நமக்கு புகட்டுகிறார். வேதத்தில் உள்ள இரகசியத்தை நமக்கு தெரிவிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய பாதைகளில் நம்மை செவ்வையாய் நடத்துகிறார். இதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஜீவனும் வல்லமையும் அறிவும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக மகிழுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வல்லமையால் நிரப்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கவும் உதவியாக இருக்கிறார். கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நிறைவேற்றுவதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்மால் அந்த மகிமையான ஊழியத்தை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லுகிற தேவனுடைய வாய்க்காலாக விளங்க முடியாது. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நிச்சயமாகவே தேவையாக இருக்கிறது. அந்த அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய ஊழியமும் வாழ்க்கையும் வல்லமை உள்ளதாகவும் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உடையதாகவும் விளங்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட உள்ள ஒரு உறவு தேவனுடைய ஆழங்களை ருசி பார்க்கச் செய்யும். இப்போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். உங்களை தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே வாருமென்று அன்போடு கூட அழையுங்கள். உங்களுடைய ஊழியத்திற்கான வல்லமையை அவர் இப்போதே தந்தருளுவார். உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.